சந்தோஷம்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறது, நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் போறது, புது வீடு வாங்குறது, அந்த வீட்டை ஏஸ்தட்டிக்கா மாத்துறது, இதெல்லாம் தான் நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம். நான் அதெல்லாம் கண்டிப்பா தப்புன்னு சொல்லவே வரல. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப பெரிய விஷயத்த ட்ரை பண்ணும்போது தான் சீக்கிரமாவே கிவ் அப் பண்றோம். நீங்க எப்பவாவது ஒரு பெரிய விஷயத்த சூப்பர் மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணி 3 நாள், 5 நாள் இல்ல 1 வாரம் கழிச்சு, "என்னால முடியலடா சாமின்னு" விட்டுருக்கீங்களா? நான் விட்டுருக்கேன். நீங்க எப்படி? அண்ட் அப்போ நான் என்ன நெனச்சேன்னா, நான் ஒரு சோம்பேறி போல அப்டின்லாம் நெனச்சேன். ஆனா உண்மை என்னன்னா, அது சோம்பேறித்தனம் இல்ல. நம்மளோட பிரெயின் சேஃப் மோட்ல வொர்க் பண்ணுது. நம்ம ஏன் ஒரு விஷயத்த கிவ் அப் பண்றோம்னா, நம்ம கிட்ட ஆல் ஆர் நத்திங்ன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதாவது ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறோம். அப்புறம் மோட்டிவேஷன ரொம்பவே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு ஃபீலிங். நியூ இயர்ல இருக்கும். ஒரு 5 நாள்ல காணாம போயிடும். அப்புறம் ப்ராக்ரஸ் தெரியாம இருக்கும்போது கிவ் அப் பண்றோம். ஸ்மால் வின்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் வேஸ்ட்ன்னு விட்டுடுவோம். அப்புறம் பிரெயின்க்கு சேஞ்ச் பிடிக்காது. புது ஹேபிட் வந்து ஒரு ரிஸ்க் மாதிரி ஃபீல் ஆகுது. பெரிய சேஞ்சஸ்னா பிரெயின்க்கு பயமோ என்னமோ தெரியல. ஆனா சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பிரெயின்க்கு கண்டிப்பா சேஃபா இருக்கும். அதுதான் ஸ்லோலி நம்ம ஹாப்பினஸையும் ரீவயர் பண்ணும். அந்த ஹாப்பினஸை ரீவயர் பண்ண இன்னைக்கு நம் அழகான வாழ்க்கை பாட்காஸ்ட்ல நான் ஒரு 7 ஈஸியா ப்ராக்டிக்கலான ப்ரெஷரே இல்லாத மைக்ரோ ஹேபிட்ஸ் ஷேர் பண்ண போறேன். ஜஸ்ட் குட்டி குட்டி ஹேபிட்ஸ். அண்ட் என் பேரு ஷண்மதி. இந்த ஹேபிட்ஸ்லாம் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் உங்கள் மூட், எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரி வாங்க என்னெல்லாம் ஹேபிட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட் மெயின்டைனிங் அ டன் லிஸ்ட். நம்ம எல்லாரும் பெரிய டூ டூ லிஸ்ட் வைக்கிறோம். எண்ட் ஆஃப் த டே அதை முடிக்க முடியலைன்னா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக அந்த டு டூ லிஸ்ட்க்கு பதிலாக ஒரு டன் லிஸ்ட்னு ஒன்று வைக்கலாமா? டெய்லி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்மால் வின்ஸை எழுதுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டதா இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் குட்டி வாக்கிங் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஒரு குட்டி டாஸ்க் முடிச்சதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு ஓவர் திங்கே பண்ணல அந்த மாதிரி இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். இது பிரெயின்க்கு நான் கேப்பபிள்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபீலிங் வரும். அதுதானே ஹாப்பினஸோட பிக்கெஸ்ட் ஃபியூவலே. செகண்ட் ஹேபிட் 2 minute ரூல். ஸ்டார்ட் அக்லி. கிவ் அப் பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்ட்டே பண்ணாம இருப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் ஃபாலோ பண்ணலாமா? 2 minutes மட்டும், ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட் பண்ணணுன்றது கோலா, ஒரு 2 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. படிக்கிறது கோல்னா புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் படிங்க. இல்ல ஆன்லைன் கோர்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பாருங்க. ஜேர்னலிங் பண்ற ஹேபிட் வேணுமா? ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. இத சைக்காலஜில ஃப்ரிக்ஷன் பிரேக்கர்னு சொல்வாங்களாம். ஸ்டார்ட் பண்ணினாலே கண்டினியூ பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். இது என்னோட பர்சனல் ஃபேவரட். தேர்ட் ஹேபிட் 10 செகண்ட் ஸ்மைல், அப்புறம் ஒரு பிரெத் ரீசெட். ஸ்ட்ரெஸ் வரும்போதெல்லாம் மூச்சை நல்லா உள்ள இழுத்து ஸ்லோவா வெளியே விடுங்க. அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்மைல். ஃபேக்காக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆன நேரத்தில் யாராவது ஸ்மைல் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. பட் பரவாயில்ல, நம்ம ஃபேக்காக கூட ஸ்மைல் பண்ணி பார்ப்போம். இது நம்ம பாடிக்கு ஒரு சேஃபான ஃபீலிங் கொடுக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ரெஸ்பான்ஸும் குறையும், மூட் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இதை நம்ம பண்ண பண்ண இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ இட்ஸ் லைக் டெல்லிங் யுவர் பிரெயின் நாட் டு பேனிக் இம்மீடியட்லி. இப்போ நான் சொல்ற இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எதுவுமே இம்மீடியட்டா உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமான்றது டவுட்டு தான். ஆனா இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்தா நீங்க உங்க மேலே சாஃப்டா இருக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஸ்லோவா அது ஒரு லாங் டேர்ம்ல உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அண்ட் லாங் டேர்ம் தான் நம்மளோட கோலே. அப்புறம் ஹேபிட் 4 ஃபோன் டீடாக்ஸ். ஃபோன் டீடாக்ஸ் ஆயினது ஃபோனவே தொடவே கூடாதா? அப்படிலாம் இல்லை. இதுக்கு ஒரு குட்டி 3-3-3 ரூல் ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஹாப்பினஸை சைலண்டாக திருடுற வில்லன் யாரு தெரியுமா? ஃபோனுன்ற ஹேபிட் பற்றி பேசுறதுனால நீங்கள் ஃபோன் சொல்லாதீங்க, ஏன்னா அது தப்பு. ஸோ ஃபோன் நம்ம ஹாப்பினஸை திருடல. அந்த ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஹாப்பினஸை திருடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
குட்டியா 3-3-3ன்னு ஒரு ரூல் வச்சுக்கலாம். அதாவது மார்னிங் எழுந்த உடனே ஒரு 3 மினிட்ஸ் ஃபோன் இல்லாம இருங்க. எந்திரிச்ச உடனே ஃபோன பார்க்காதீங்க. அப்புறம் சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடாம, ஃபர்ஸ்ட்டு 3 வாய் மைண்ட்ஃபுல்லா ஃபோன் இல்லாம சாப்பிடலாம். அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 3 நிமிஷம் ஃபோன் இல்லாம இருங்க. இது டோபமைன் ஸ்பைக்க குறைஞ்சு நம்ம மைண்ட கொஞ்சம் ஸ்லோவா, பீஸ்ஃபுல்லா ஆக்கும். இனிஷியலா 3 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க செட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஸ்லோலி இன்க்ரீஸ் இட் டு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஹேபிட் ஒன் லைன் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதணும்னு சொன்னா ரொம்ப பேருக்கு அது போரிங்கா ஃபீல் ஆகுது. ஸோ சிம்பிளா ஒன்று பண்ணலாம். ஒரு லைன் மட்டும், இந்த நாள் நான் கிரேட்ஃபுல்லா இருக்க காரணம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு, நல்ல டீ கிடைச்சது, அம்மாவோட சந்தோஷமா இருந்தேன், நான் இன்னைக்கு இந்த கோலை ட்ரை பண்ணேன், நான் இந்த டாஸ்கை ட்ரை பண்ணேன், நிறைய தண்ணி குடித்தேன், நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டேன், ஒரு குட்டி வாக்கிங் போனேன், 2 பேஜ் புக் படித்தேன், இல்லை 3-3-3 ரூல் ஃபாலோ பண்ணேன், ஒரு குட்டி மைக்ரோ ஹேபிட் ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது ஒரு லைன் மட்டும் எழுதுங்க. குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அடுத்த ஹேபிட், நான் பிஹைண்ட்னு சொல்லாமல் ஐ எம் லேர்னிங்னு சொல்ல கற்றுக்கலாம். நம்ம ரொம்ப பேர் கிவ் அப் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சென்டென்ஸ்னால தான். ஐ எம் பிஹைண்ட் எவ்ரி ஒன். அதை சேஞ்ச் பண்ணுங்களேன். ஐ எம் லேர்னிங், ஐ எம் இன் ப்ராக்ரெஸ். சிச்சுவேஷன் என்னமோ சேம் தான், ஆனால் நம்மளோட பிரெயின் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப பேர் கிவ் அப் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு சென்டென்ஸ், ஐ எம் பிஹைண்ட். அதாவது ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஐ எம் பிஹைண்ட், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் எங்கேயோ போயிட்டாங்க. இல்லை ஒரு புது ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு பண்ணால் ஐ எம் பிஹைண்ட், நிறைய பேர் அது முன்னாடியே கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணி ஐ எம் லேர்னிங், ஐ எம் இன் ப்ராக்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்ல கற்றுக்கிட்டோன்னா அங்கே உள்ள சிச்சுவேஷன் சேம் தான், ஆனால் பிரெயினோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சுன்னா ஐடென்டிட்டியும் சேஞ்ச் ஆகும். அடுத்த ஹேபிட் 1 மினிட் சன் ப்ளஸ் ஸ்கை செக். மார்னிங் இல்லைன்னா ஈவினிங்கில் ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே போய் சூரியனையும் வானத்தையும் பார்த்துட்டு வாங்கலை. ரொம்ப ஸ்மாலாக தான் தெரியும், ஆனால் அது நம்ம சர்க்கேடியன் ரிதம் கரெக்டாக ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். வெளியே போக முடியலனாலும் உங்கள் பால்கனிலையோ ஜன்னல் முன்னாடியோ நின்னா கூட போதும். அகெயின் இதெல்லாம் குட்டி குட்டி ஹேபிட்ஸ் தான். ஜஸ்ட் 1 மினிட் எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வாரம் 1 மினிட் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறி நீங்கள் அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்கெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ் த டைம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கிவ் அப் பண்ணினா அது உங்களால் முடியலைன்னு அர்த்தம் இல்லை. உங்களோட பிரெயினுக்கு ஒரு ஈஸி என்ட்ரி வேணும். நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், சந்தோஷம்னா ஓவர் நைட் சேஞ்ச் இல்லவே இல்லை. இட் இஸ் ரீவயரிங், ஸ்லோவா, ஜென்டிலா. இந்த 7ல் ஒரு ஹேபிட் மட்டும் இந்த வீக் ட்ரை பண்ணுங்க. பர்ஃபெக்டாக பண்ண வேண்டாம், ப்ரெசண்ட்டாக இருந்தாலே போதும். இந்த எபிசோட் உங்கள் மனசை கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண வச்சுருந்தா அதுவே போதும். இந்த 7ல் உங்களுக்கு ஈஸியஸ்டாக தோன்றது எது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ. யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.